மதுரையில் யார் பெரிய ஆள் என இன்ஸ்டாகிராமில் சவால் விட்டு ஸ்டேட்டஸ் வைத்ததற்காக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா. இவரது பெற்றோர் தேநீர் கடை நடத்தி வரும் நிலையில் சூர்யாவின் நண்பர்களுக்கும் அம்பேத்கர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் ராஜா என்பவரின் நண்பர்களுக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக யார் பெரிய ஆள் என்ற விவகாரத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இன்ஸ்டாகிராமில் யார் பெரிய ஆள் மோதி பார்க்கலாம் என்று சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி ஜீவாநகர் வழியாக சூர்யா வந்து கொண்டிருந்த போது பிரவீன் ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் தங்களுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுகிறாயா என கோரி அரிவாளால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பிரவீன்குமார் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். எடப்பாடி அருகே பிறந்து 18 நாட்களே ஆன ஆண் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த விவகாரத்தில் தப்பியோடிய தந்தை உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சித்தூரைச் சேர்ந்த சேட்டு என்பவருக்கு ஏற்கனவே 5 குழந்தைகள் உள்ளன. இதன் நிலையில் 18 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தையை தம்பதியர் விற்க முயன்ற நிலையில் நாமக்கலைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் குழந்தையை சட்ட ரீதியாக தத்தெடுக்க முயற்சித்தார். சேலம் குழந்தைகள் நல அலுவலகத்தில் தத்தெடுப்பதற்கான விவரத்தை கேட்டபோது சேட்டுவின் குழந்தை குறித்து அவர் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அலுவலர்கள் குழந்தையை சேலம் எடுத்து வருமாறு சேட்டுவிடம் கூறுமாறு தெரிவித்துள்ளனர். குழந்தையுடன் சேலம் வந்த தம்பதியினரிடம் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் விசாரணை நடத்திய நிலையில் பிறந்து 18 நாட்களே ஆன ஆண் குழந்தையை விற்க முயன்றது தெரியவந்தது. சேட்டு உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றபோது அவர் தப்பி ஓடினார். இதனையடுத்து சேட்டுவை ஜலகண்டபுரம் பேருந்து நிலையத்தில் போலீசார் மீண்டும் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட புரோக்கர்கள் பட்டியலை தயார் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.